குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி டெய்லி கண்டபாஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 13, 2024 செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி கண்டபாஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபாஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் உடனே கிடைக்கும். நம்ம போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லிங்க் அதெல்லாம் கிடைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் பேப்பரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் மட்டும்தான் கிடைக்கும். வேறு சேனலில் வந்து ஷேர் ஆகாது. வீடியோ மட்டும்தான் மற்ற சேனலில் ஷேர் ஆகும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பஸ் பார்த்துடலாம். நம்ம நேற்றே பார்த்தோம். அதாவது பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி ஆகிய 4 புதிய மாநகராட்சிகளும் 3 புதிய நகராட்சிகளையும் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி வந்து பார்த்திங்கன்னா மாநகராட்சியாகும். ஸ்ரீபெரும்புதூர், மாமல்லபுரம், திருவையாறு ஆகிய வந்து பார்த்திங்கன்னா பேரூராட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா நகராட்சிகளாகவும் வந்து பார்த்திங்கன்னா தரம் உயர்த்தி வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் முக்கியமான நியூஸு, நேற்று முக்கியமான நியூஸே தான், நகராட்சி ஆணையராகும் தூய்மை பணியாளருடைய மகள். ஓகேங்களா? நகராட்சி அதாவது பார்த்திங்கன்னா தன்னுடைய தந்தை வந்து பார்த்திங்கன்னா தூய்மை பணியாளர். அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரோடெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க இல்லையா? அவங்களுடைய மகள் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2ல் வந்து பாஸ் ஆகி வந்து பார்த்திங்கன்னா நகராட்சி ஆணையராக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தேர்வாயிருக்காங்க குரூப் 2 எக்ஸாமில். அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா துர்கா. சரிங்களா? இந்த நகராட்சி ஆணையர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கண்ட்ரோலில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு கீழே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே நிறைய கேட்டகரி இருக்கும். அதை தாண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா கடைநிலை ஊழியராக வந்து இருப்பாங்க. அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நகராட்சி ஆணையராகவே வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2ல் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட தாத்தா, அப்பா இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தூய்மை பணியாளராக தான் இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 எக்ஸாமில் பாஸ் ஆகி வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் கையால் வந்து பார்த்திங்கன்னா பணி நியமன ஆணை வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்து, இந்தியா இலங்கை இடையான மித்ரா சக்தின்ற கூட்டு ராணுவ பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை தொடங்கப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் உள்ள ராணுவ பயிற்சி பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரை நடைபெறும். இந்த பயிற்சி பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சார்பில் ரஜபுத்னா ரைஃபிள் படை வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு கலந்துக்கிறாங்க. இந்தியா இலங்கை இடையிலான வந்து பார்த்திங்கன்னா கூட்டு ராணுவ பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா மித்ரா சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஓகேங்களா? அடுத்து இப்பயும் குரூப் 2 வருது. நீங்களும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா எழுதுங்க. அடுத்து, நம்ம ஊர் நம்ம பள்ளி திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 380 கோடி வந்து பார்த்திங்கன்னா நிதி வந்து வசூலாயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட நம்ம ஊர் நம்ம பள்ளி திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவரை 380 கோடி நிதி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா தன்னார்வலர்களாக வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுற நிதி. இந்த திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா 2 வருடங்களுக்கு முன்பு தமிழக முதல்வர் தான் தொடங்கி வச்சார். தொடங்கி வச்சு தன்னுடைய சொந்த நிதியிலேருந்து 5 லட்சம் ரூபாயை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அதில் டெபாசிட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிதி சேர்ந்து 380 கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா நிதி இது வரைக்கும் சேர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் 7.5 லட்சம் முன்னாள் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விடுதிகள் திட்டத்தில் வந்து இணைஞ்சிருக்காங்க. இந்த திட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவுறது, டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பணமாகவும் கொடுக்கறது, பொருளாக கொடுக்கறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா இறங்கி சில உதவிகள் பண்ணுறது, இந்த மாதிரி திட்டத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா விடுதிகள் திட்டம்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதில் வந்து 7.5 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா தங்களை இணைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து, சுகாதார கட்டமைப்பு மேம்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1138 கோடி வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தொற்றா நோய்களை தடுக்கும் பொருட்டு மக்களை தேடி மருத்துவ திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 566 கோடி வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விபத்து கால அவசர சிகிச்சைக்கும் உரிய நிதி விடுவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? தமிழக சுகாதார சீரமைப்பு திட்டங்களுக்கு 1138 கோடி வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தந்தி சட்டம் 1855, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்பியில்லா தந்தி சட்டம் வந்து 1833, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தந்தி கம்பிகள் சட்டவிரோத உடைமை சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1950. ஓகேங்களா? இந்த 3 சட்டங்களையும் அகற்றிட்டு வந்து பார்த்திங்கன்னா தகவல் தொலைத்தொடர்பு சட்டம் 2023 வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த திட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப், டெலகிராம், ஜிமெயில் போன்ற இணையதள சேவைகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா தகவல் தொலைத்தொடர்பு அப்படின்ற தலைப்பின் கீழே வந்து பார்த்திங்கன்னா தொலைத்தொடர்பு ஒழுங்காற்று ஆணையத்தோட கட்டுப்பாட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொண்டு வரப்பட்டுருச்சு. ஓகேங்களா? இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேறு எதுவும் பேச தேவையில்லை. அப்புறம் வந்து உலகின் கைபேசி வாடிக்கையாளர் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 858 கோடியாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 112 கோடி பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டும் வச்சுருக்காங்க. இதில் 82 கோடி பேர் வந்து பார்த்திங்கன்னா இணைய பயன்பாடை வந்து பார்த்திங்கன்னா கையில் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஊரகப்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா 44.2 கோடி இணைய பயன்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அடுத்து, டெங்குவை குறைக்கும் கியூடெங்கா தடுப்பூசி. முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. டெங்கு பாதிப்பை குறைப்பதில் வந்து பார்த்திங்கன்னா கியூடெங்கா தடுப்பூசி வந்து பார்த்திங்கன்னா 50% மேல் வந்து பார்த்திங்கன்னா பயனளிக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. உலக சுகாதார அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த மே மாதம் ஒப்புதல் அளிக்கப்பட்ட இந்த திட்டம், இந்த தடுப்பூசி வந்து பார்த்திங்கன்னா கியூடெங்கா தடுப்பூசி அப்படின்னு அழைக்கப்படுது. நோயாளிகளுக்கு டெங்குவிலிருந்து நீண்டகால பாதுகாப்பை வழங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜப்பானில் உள்ள டகேதா மருத்துவ நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது அந்த கியூடெங்கா தடுப்பூசி TAK-003 அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா? அடுத்து,
தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வரலாற்றிலே முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா 30 லட்சம் மேற்பட்ட மாணவ மாணவிகள் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 2000 ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா போதைப் பொருளுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா உறுதிமொழி எடுத்தாங்க. அது வந்து கடந்த ஆண்டு 70 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து உலக சாதனை. 70 லட்சம் பேர் ஒரே டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதை வந்து பார்த்திங்கன்னா உறுதிமொழி எடுத்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1 கோடி பேர் வந்து பார்த்திங்கன்னா உறுதிமொழி இருக்கிறாங்க. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வங்கதேசத்தில் இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினத்திற்கு எதிராக பெரும்பான்மையாக உள்ள இஸ்லாமியர்கள் வந்து நடத்தும் வன்முறை கண்டித்து அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா வின்ஹெஸ்டன் நகரில் வந்து பார்த்திங்கன்னா பேரணி நடைபெறுது. வங்கதேச இந்துக்களை காப்போம் அப்படின்ற பேரணி எங்கே நடந்துச்சுன்னா அமெரிக்காவில் நடந்துச்சு. ஓகேங்களா, வங்கதேசத்துலேயும் இந்தியாவிலையும் நடக்கல, அமெரிக்காவில் நடந்திருக்கு. அடுத்து சீனாவில் வந்து பார்த்திங்கன்னா லீ முசி அப்படின்ற 13 வயது பள்ளி மாணவி வந்து பார்த்திங்கன்னா சீனாவில் வந்து பார்த்திங்கன்னா பரதநாட்டியம் வந்து பார்த்திங்கன்னா அரங்கேற்றம் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வரலாறு படைச்சிருக்கிறார். ஓகேங்களா, அங்கே வந்து அரங்கேற்றம் பரதநாட்டியம்லாம் கிடையாது, ஆனால் பரதநாட்டியம் வந்து அங்கே அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க. தில்லியில் 1999ஆம் ஆண்டு அரங்கேற்றம் நடத்திய சீனாவை சேர்ந்த பிரபல பரதநாட்டிய கலைஞரான ஜின் ஷான் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க. அவருடைய பரதநாட்டியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்து இந்த பரதநாட்டியம் அரங்கேற்றம் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஒலிம்பிக்கோட நிறைவு விழா. இதுவும் நீங்கள் நோட் பண்ண தேவை, நீங்கள் பயப்பட தேவையில்ல, இது ஃபுல்லாமே நான் கண்டென்ட் கொடுத்துருவேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியல் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள தேசிய அளவிலான சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஐஐடி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 6வது முறையாக வந்து பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் இருக்குது. ஒட்டுமொத்த பங்களிப்பில் தரவரிசை பட்டியலில் இந்த ஆண்டு புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள சிறந்த மாநில அரசு பல்கலைக்கழகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் வந்து முதலிடத்தில் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் எதுவும் வகைப்படுத்தலை. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தில் நல்லா செயல்படுற பல்கலைக்கழகங்கள் பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. நாட்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்களுக்காக NIRF தரவரிசை வந்து பார்த்திங்கன்னா மத்திய கல்வி அமைச்சகம் வந்து ஆண்டுதோறும் வெளியிடுறாங்க. இதில் 9வது ஆண்டாக இந்த தரவரிசை வெளியிடப்படுது. இதில் தொடர்ந்து 6 ஆண்டாக சென்னை ஐஐடி வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்குது. ஓகேங்களா, சென்னை ஐஐடி முதலிடத்திலையும் பெங்களூரில் உள்ள இந்திய அறிவியல் கழகம் அதாவது IISc அது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துலையும், மும்பை ஐஐடி, தில்லி, கான்பூர், கரக்பூர் ஐஐடிகள் அடுத்தடுத்த இடத்துல இருக்குது. இதில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் இந்த வரிசையில் 20வது இடத்துலையும், திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா NIT வந்து 31 இடத்திலும், கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் 44, திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் 55, சென்னை பல்கலைக்கழகம் 64, காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் 76, சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் 100 உள்ளிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த இடங்களில் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் 13வது இடத்துல, அதாவது பல்கலைக்கழக தரவரிசையில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் 13வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா, சிறந்த கல்லூரிக்கான தரவரிசை தொடர்ந்து 2 ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா 2002, 2023ஆம் ஆண்டு 3ஆம் இடம் பிடித்திருந்த சென்னை மாநில கல்லூரி இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 13வது இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்டிருக்கு. இது மட்டும்தான் பேக்கு, மிச்சம் எல்லாமே பரவாயில்ல. பொறியியல் கல்லூரி தரவரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த பொறியியல் கல்லூரி தரவரிசையில் சென்னை, தில்லி, மும்பை ஐஐடி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 இடத்துல இருக்குது. ஆராய்ச்சி பல்கலைக்கழகங்களுடைய பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரு IIScயும், சென்னை ஐஐடியும், தில்லி ஐஐடி ஆகிய வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3வது இடத்துல இருக்குது, 3 இடங்களில் இருக்காங்க. மருத்துவக் கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசின் சென்னை மருத்துவக் கல்லூரி MMC வந்து பார்த்திங்கன்னா 10வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா, தில்லி எய்ம்ஸ் வந்து முதலிடத்து பார்த்திங்கன்னா இந்த பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தரவரிசை பட்டியல் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட சிறந்த மாநில அரசு பல்கலைக்கழகம் பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்குது. இது எல்லாமே முக்கியமானதாக நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேஜர், அதாவது முக்கிய துறைமுகங்கள் வந்து 12, இதில் அப்படியே வரிசையாக கொடுத்துருக்காங்க. சென்னை, எண்ணூர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணூரில் இருக்க காமராஜ் துறைமுகம், தூத்துக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா வாவு சிதம்பரனார், காண்ட்லா தீனதயாள் துறைமுகம், மும்பை மர்மகோவா, நியூ மங்களூரு, கொச்சி, விசாகப்பட்டினம், பாரதீப், கொல்கத்தா, நவி மும்பை, ஜவஹர்லால் நேரு ஆகிய 12 முக்கிய துறைமுகங்களை பற்றி பேர் கொடுத்துருக்காங்க. அதனால் இதை நோட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, கிழக்கிலேருந்து மேற்கா நோட் பண்ணிச்சுக்கோங்க. விஜயா வாசக வட்டாரத்தின் கீரா விருதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுத்தாளர் நாஞ்சில் நாட்டன் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. 2024ஆம் ஆண்டுக்கான கீரா விருது வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வழங்கப்படுது. ராஜேந்திரன் பேரில் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த படைப்பாளருக்கு வந்து ஆண்டுதோறும் விருது வழங்கி வருகிறாங்க. இதில் வந்து 5 லட்சம் பரிசும் கேடயம் வந்து வழங்குறாங்க. 2024ஆம் ஆண்டுக்கான கீரா விருது வந்து பார்த்திங்கன்னா எழுத்தாளர் நாஞ்சில் நாட்டன் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா தலைகீழ் விகிதங்கள், சதுரங்க குதிரை, மாமிச படைப்பு, 8 திக்கும், மத யானை உள்ளிட்ட நாவல்கள் நிறைய எழுதியிருக்கிறாரு. தமிழக அரசின் சிறந்த நாவலுக்கான விருது வாங்கியிருக்காரு. கோவை கஸ்தூரி சீனிவாசன் அறக்கட்டளையுடைய முக்கியமான விருதும், அமுதன் அடிகள் விருதும், கனடா நாட்டின் இயல் விருதும், மெல்பர்ன் தமிழ்ச்சங்கம் இயற்றிய விருது, உலக தமிழ் பண்பாட்டு மையத்தின் பெரிய சாமி தூரன் விருது அவரும் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா, இவருடைய முக்கியமான நாவல் வந்து பார்த்திங்கன்னா சூடிய பூ சூடர்க்க, இந்த சிறுகதைக்கு வந்து பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி விருதே வாங்கியிருக்காரு. ஓகேங்களா, இப்போ இவரை பற்றி கேட்கணும் அப்படின்னா இந்த கொஸ்டின் வச்சு கேட்கலாம். ஓகேங்களா, சூடிய பூ சூடர்க்க அப்படின்ற சிறுகதை வந்து யார் எழுதுகிறாங்கன்னா நாஞ்சில் நாட்டன், இவர் எழுதுனது தான். இலக்கிய உலகில் தடம் பதித்தவர்களுக்கு வழங்கப்படும் கீரா விருது வந்து பார்த்திங்கன்னா எழுத்தாளர் கண்மணி குணசேகரன், கோணங்கி முத்துலிங்கம்,
எஸ்வி ராஜதுரை ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க. இந்த ஆண்டு இவர் வாங்குறார். ஓகேங்களா. முத்தமிழ் முருகன் மாநாடு வந்து பார்த்திங்கன்னா வரும் 24, 25ஆம் தேதி நடைபெறுது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அவர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி வந்து கேட்க வாய்ப்பில்லை. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. டெய்லி கரண்ட் அவர்ஸை டெய்லி பார்த்துருங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.